ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தெலுசு கடா 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. இந்த படத்துல சித்து, ராஷி கண்ணா, ஸ்ரீநிதி ஷெட்டின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. யூஷுவலான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா கிடையாதுங்கிறத இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ செஃப்பா இருக்காரு. காலேஜ் டைம்ல ஒரு பொண்ணை பார்த்து பேசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வழக்கம் போல ஹீரோக்கு விபூதி அடிச்சு கழட்டி விட்டு போயிருது. பல வருஷம் கழிச்சு நம்ம கதையோட ஹீரோ மேட்ரிமோனில ஹீரோயினை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2 பேரால குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சரகசி மூலியமா ஒரு குழந்தை பெத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சரகசி மதரா ஹீரோவோட எக்ஸே ரிட்டர்ன் வரும்போது 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்து என்ன காமெடி பண்ணி கலாட்டா பண்றாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட எக்ஸே உங்க பையனுக்கு அம்மாவா வந்தா என்ன ஆகுங்கிற கதையில கான்செப்டை நல்லா இவங்க யோசிச்சிருந்தாலும், ஹாலிவுட்ல ஆல்ரெடி சல்மான் கான் நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி மூவியோட அன்அஃபிஷியல் ரீமேக்கா தான் இந்த தெலுங்கு படத்தை பிரசென்ட் பண்ணி தமிழ் டப்ல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. ரீமேக்கை இவங்க ஒழுங்கா ஜஸ்டிஃபை பண்ணலங்கிறதும் இந்த படம் பார்க்கும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே எக்ஸென்ட்ரிக்கா சூப்பரா எனர்ஜெட்டிக்கலா நடிச்சிருக்காங்க. சித்து, ராஷி கண்ணா, ஸ்ரீநிதினு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாதெல்லாம் அவங்கள ஆக்டிங்காகவே இந்த படம் கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா, யூஷுவலான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா இது கிடையாது. ரொம்ப அன்யூஷுவலா பர்ட்டிகுலரான ஓப்பன் மைண்டட் பீப்புள்ஸ் ஜென்சி கிட்ஸையும் ரிலேஷன்ஷிப்பையும் டார்கெட் பண்ணி எடுத்து மெசேஜ் சொல்லணும்னு தான் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதையுமே ஜஸ்டிஃபைங்கா நீட்டா எமோஷனலா சொல்லாம விட்டுட்டாங்கிறத இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபெமினிசிட்டியும் மேல் சாவனிஸ்டையும் ஒன்னா போட்டு கலந்து ஈக்குவலன்ஸா பேலன்ஸ் பண்ணதுனாலேயே தப்பிச்சிட்டாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சட்டிலா சிம்பிளா போயிடுச்சு. பயங்கர கன்ஃபியூஷனா லாஜிக்கே இல்லாம பல விஷயத்தை உருட்டி பரட்டி தான் படத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் ஹாஃப்ல எமோஷன்ஸ் எங்கேயுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போனதுனாலே படத்துல மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் ஆச்சு. சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு சொல்லி எல்லாமே நீட்டா இருக்கு. விஷுவல்ஸா பார்க்கும்போது கலர்ஃபுல்லா பயங்கர பாலிஷா தான் இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் எலமெண்ட் குறையாத யூஷுவல் ரொமான்டிக்கல் டெம்ப்ளேட்டட் டிராமா மூலியமா இந்த ரோம் காமியும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. படத்தோட மேஜரான டிராபேக்கே ஹீரோட கேரக்டர் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணலங்கிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட கேரக்டர் மட்டுமே ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓவர் டூ பண்ணதுனாலே பல விஷயம் படத்துல அடி வாங்கிருச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரான ஒரு நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல இருந்தா இம்ப்ரெசிவா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறவங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லணும், யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லணும், யாரோட பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுங்கிறத ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி இம்ப்ரெசிவா சொல்லாம விட்டதுனாலேயே படம் பல இடத்துல அடி வாங்கிருச்சு. படத்துல காமெடி ட்ராக் இருந்தாலும் பெருசா எஃபெக்டிவா ஒர்க் அவுட் பண்ணாம விட்டுட்டாங்க. படத்தை பயங்கர நாவலிஷா, டிராமாட்டிக்கா, சினிமேட்ரிக்கா போர்ட்ரேட் பண்ணணும்னு இவங்க ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நீங்களும் யோசிப்பீங்க. போல்டான ஸ்டோரியா இருந்தாலும் அக்செப்டபிளா இல்லாம போயிடுச்சு. எக்ஸோட பேக் ட்ராப் ஸ்டோரி அண்ட் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு கண்டிப்பா நீங்களே பாப்பீங்க. அண்ட் படத்துல பல சீன்ஸை கிளாமரா எடுத்து தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு டைம் யோசிச்சுக்கோங்க. படத்துல ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த தெலுசு கடா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.5 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on, love you all.